அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நான் இருப்பது கூட சந்திக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த அரசு எதிர்ப்பு கூட்டத்தினுடைய அந்த மேடைக்கு அருகாமையில் உங்களுக்கு தெரிந்திருக்கும் மிகப்பெரிய அளவில் இந்த கூட்டம் பார்க்கப்படுகின்றது, பேசப்படுகின்றது இலங்கையில். ஏன்னா அரசுக்கு எதிரான அரசாங்கத்துடைய அடக்குமுறை, அவர்கள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய லஞ்ச ஊழலுடைய செயற்பாடுகளுக்கு எதிராக பல விடயங்களை வலியுறுத்தி இந்த கூட்டம் நடைபெறுவதாகத்தான் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த கட்சியுடைய பிரதான ஏற்பாட்டாளர்களால். எனவே அதற்காகத்தான் இந்த இடத்துலேருந்து இந்த காணொலி உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றேன். உங்களால் பார்க்கலாம், இப்பொழுது இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டு இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் என்பதாக சொல்லலாம் வருகை தந்திருக்கிறார்கள். உங்களுக்கு நான் காட்டக்கூடியதாக இருக்கும். இன்னும் சற்று உள்ளே சென்று 2 மணி அளவில் இந்த கூட்டம் நடைபெறும் என்பதாக அறிவித்திருந்தார்கள். ஆனால் இன்னும் இந்த கூட்டத்துடைய ஏற்பாட்டாளர்கள் வரவில்லை. അപ്പോൾ ഇന്നത്തെ ആ വീട്ടിൽ തന്നെ கடும் பாதுகாப்பு மத்தியில் தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கடுமையான சோதனை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதிகமான ஊடகவியலாளர்கள் இங்கே வந்து குவிந்திருக்கிறார்கள். போலீசாருடைய நடமாடும் சிசிடிவி வாகனம், கேமரா வாகனம், பொருத்தப்பட்ட வாகனம் இங்கே தயார் நிலையில் இருக்கின்றது. அதே நேரத்தில் பெண்கள் தனியாக, ஆண்கள் தனியாக என்று சொல்லி பலரும் இங்கே இப்பொழுது வருகை தந்து இந்த கூட்டத்திற்கு உள்ளிணைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மார்க்கெட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த மண்டபத்துக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம். இளையோர், முதியோர், யுவதிகள், இளைஞர்கள் என்று பலரும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். பல இடங்களிலிருந்தும் வருகை தந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காகத்தான் இப்பொழுது வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். உள்ளே சென்று பார்க்கலாம். විජයකුමාර තුංගම සමගේන්න මේක පිටිපස්සේ කවුද ඉන්නේ? ඒ නිසා තමයි අපි මේ ආණ්ඩුවට විරෝධය දක්වන්නා මිසක් ආණ්ඩුව එලවන්නවත් ආණ්ඩුවට ගහලා එලවන්නවත් අපි නෑ. උන්ටේ පුරුද්ද තියෙනවා බේර වැවෙනවන්න අර මේක උන්ටේ පුරුද්ද දේශපාලනේ. අපිට මේ දේශපාලනේ පුරුද්දක් නෑ. ජාත්‍යන්තරවාදී මේ சரி, இதுதான் இந்த கூட்டம் நடைபெறும் மேடைக்கு கீழே இருக்கக்கூடிய நாட்காலிகள். இப்பொழுது மக்கள் வருகை தந்து தங்களுடைய ஆசனங்களை அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பலரும் இங்கே மேடைக்கு வெளியில் இருக்கிறார்கள். சமய தலைவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த காட்சிகளை இப்பொழுது நீங்கள் தினேஷ் சுந்தர் என்ற யூடியூப் தரும் ஃபேஸ்புக் தளங்களில் பார்த்துட்ருக்கிறீங்க. எனவே மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த கூட்டம் இன்று இலங்கையில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. மாபெரும் மக்கள் குரல் மேடை பார்க்கலாம். அதிகமான ஒலிபெருக்கிகள் அகற்றப்பட்டதாக கூட சில செய்திகளை வந்து கண்டிருந்தோம். காரணம், மாணவர்கள் இங்கே பரீட்சை எழுதி கொண்டிருப்பது நிமித்தம் பல ஊடகங்களும் வருகை தந்திருக்கின்றன. எனவே மாணவர்களுடைய பரீட்சை கடமைகளுக்கு அது இடையூறாக இருக்கும் என்ற காரணத்தினால் அது அகற்றப்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. ஆனால் சில இடங்களிலே ஒலிபெருக்கிகளை அவதானிக்கூடியதாக இருந்தது. 2 மணிக்கு ஆரம்பிக்கும் என்பதாக சொல்லப்பட்டிருந்தது. இப்பொழுது நாங்கள் இந்த இடத்துடைய பின்பக்கத்திற்கு வருகை தந்திருக்கின்றோம். இங்கே பின்பக்கம் பார்க்கலாம், அதிகமான போலீசார் கடமையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். අපි මේ ආවේ සුවච්චාවේ පාරේ බස් වලින් පාරේ
පොලිසියෙන් අපි උන්නේ පොලිසියට ගෙනලා අපි උන්නේ අපි පාරේ බස් එක ගෙනලා අපි අපි DIG ගේ බස් වල අපි නෙමෙයි අපි DIG ගේ බස් එකේ නෙමෙයි DIG ගේ බස් එකේ අපි උන්නේ අපි කුතු පාරේ බස් නෙමෙයි ආවේ උත්තගේ බස් එකේ අපි උන්නේ අපි අපි ඇවිල්ලා පාරේ බස් එක ගෙනලා අපි උන්නේ අපි ආදවදේ නායකයා මහින්ද රාජපක්ෂ गोटामे राजपक्षට ජය नाम राजपक्षට ජය විලාසිසිවල नाम राजपक्षට ජය අපේ රටේ නායකයට ජය බෞද්ධ සරණේ නායකයට ජය බෞද්ධ නායකයට බෞද්ධ නායකයට ජය ගැලවු නායකයට ජය ගැලවු නායකයට විරෝධී මහා ජන හඬ තව ස්වල්ප වේලාවකින් මේ වේදිකාවේ සිට ජනතාව එක්රාශී කරමින් අප ඔබට ප්‍රකාශ කරන්නට සූදානම් වන මොහොතේ ඉදවතුනේ වංචනික මාධ්‍යාත්මයේ උද්ද පාලනයට විරුද්ධව රට තුල ගොඩනැගෙන මහා ජන හඬ විජේපුර සිට ප්‍රතිවාදී දේශපාලන බලවේග කුඩු අල්ලනවා ඒගොල්ලෝ කට්ටිය කුඩු වලට අහු වෙනවා අයිස් වලට වෙනකොට මාධ්‍ය වල දාන්නේ ගොවියෝ පාරේ එතකොට ඒගොල්ලෝ ලස්සන කතා ටික කියනවා ලාල් කාන්තයි නාමල් කරුණා எனவே பெரிய க்ரௌட் என்பதாக சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட சனம் மாத்திரமே இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் இந்த கூட்டத்துக்கு. ஆனால் இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் இங்கே வருகை தந்திருப்பதுதான் சிறப்பு. இதுதான் பிரதான மேடை. சரி, இந்த விடயம் தொடர்பான ஏனைய காட்சிகளை நீங்கள் பிரதான செய்தி ஊடகங்களை பார்த்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது நான் அந்த காணொலியை நிறைவு கொண்டு வருகிறேன். நன்றி. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். விஐபி செல்லக்கூடிய பாதை. வாகனங்களும் மிக குறைவாக தான் இருக்குது. நிறைய வாகனங்கள் இருப்பதாக தெரியவில்லை. நிறைய வாகனங்களை ஒதுக்கி கொண்டிருக்கின்றார்கள் போலீசார் இப்பொழுது.
ஓகே, நன்றி.